ஹாய்! இன்னொரு வீடியோல குரோமோசோமல் அப்நார்மாலிட்டி அதோடைய டைப்ஸும் என்னன்னு பார்ப்போம். இது ஆஸ் யூசுவல் நெட், செட், அப்புறம் பிஜிடிஆர், டிஎன்பிஎஸ்சி, யுபிஎஸ்சி அப்புறம் எல்லா பாட்னி, பயாலஜி, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் குரோமோசோமல் அப்நார்மாலிட்டியில வெவ்வேறு பேர்ல சொல்லலாம். இப்போ குரோமோசோமல் அனாமலி, குரோமோசோமல் அபரேஷன், அப்புறம் குரோமோசோமல் மியூட்டேஷன், குரோமோசோமல் டிஸார்டர் இப்படின்னும் சொல்லலாம் அத. ஸோ குரோமோசோமல் அப்நார்மாலிட்டியா இருக்கு அப்படின்னாலே, அதுல வந்து குரோமோசோமுடைய ஸ்ட்ரக்சர்ல பார்த்தோம்னா, ஏதோ ஒரு செக்மெண்ட் மிஸ்ஸிங்கா இருக்கலாம். இல்ல ஒரு குரோமோசோமே மிஸ்ஸிங்கா இருக்கலாம். அந்த மாதிரி இல்ல இர்ரெகுலர் ப்ரொபோர்ஷன்ல இருக்கலாம். இல்ல எக்ஸ்ட்ரா குரோமோசோமும் இருக்கலாம். ஸோ குரோமோசோமல் மியூட்டேஷன் அப்படின்னா, இது வந்து குரோமோசோமல் செக்மெண்ட்ல சேஞ்ச் நடக்கிறது. அதாவது ஒரு ஜீன் வந்து அடிஷன் ஆயி செக்மெண்ட்ல சேஞ்ச் நடக்கக்கூடியது. ஸோ இப்போ ஒரு குரோமோசோம் இருக்கு அப்படின்னா, ஸோ இதுல வந்து ஒரு செக்மெண்ட்ல சேஞ்ச் அடிஷன் ஆயிட்டே போனாக்க கூட நம்மளுக்கு குரோமோசோமல் மியூட்டேஷன் நடக்கும். ஸோ நெக்ஸ்ட் குரோமோசோமல் அனாமலி அப்படின்னா, இது வந்து செல் டிவிஷன் அப்ப நடக்கக்கூடியது. அது செல் டிவிஷன் அப்ப பிரியறப்போ நடக்கக்கூடிய சேஞ்சஸ் தான் இந்த குரோமோசோமல் மியூட்டேஷன். எய்தர் ஒரு சைடோ இல்ல எய்தர் 2மே ஒரு சைடோ இல்ல எக்ஸ்ட்ராவோ ஃபார்ம் ஆகுறது தான் இந்த குரோமோசோமல் அனாமாலிஸ். குரோமோசோமல் இன்ஸ்டெபிலிட்டி சிண்ட்ரோம் அப்படின்னா, இது வந்து ஒரு குரூப் ஆஃப் டிஸார்டர். எப்படின்னா, இந்த குரோமோசோம்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ல பிரேக்கேஜ் நடந்தாலோ, அது ஸ்டேபிளா இல்லாம இருந்தாலோ தான் இந்த மாதிரியான சிண்ட்ரோம்ஸ் வரும். மதருடைய ஏஜ் வந்து பெரிய ஃபேக்டர். இந்த மாரி சிண்ட்ரோம் வரதுக்கு. குரோமோசோமல் அப்நார்மாலிட்டிக்கே வந்து மதருடைய ஏஜ் அண்ட் வேரியஸ் ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஸோ இதுவும் மதரோட ஏஜும் ஒரு ஃபேக்டர். ஸோ அதில ஜெனடிக் அப்நார்மாலிட்டீஸ் என்னென்னவா இருக்கலாம்னா, டவுன் சிண்ட்ரோம், டர்னர் சிண்ட்ரோம் போலிய சிண்ட்ரோம்கள் வந்து வரதுக்கு நேரிடும். இந்த குரோமோசோமல் அப்நார்மாலிட்டி ஃபர்ஸ்ட் வந்து படிக்கிறதுக்கும், டிடெக்ட் பண்றதுக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன ஸ்டடி பண்ணணும்னா, கேரியோடைப் ஸ்டடி பண்ணணும். கேரியோடைப் ஸ்டடி அப்படின்னா, ஃபுல் செட் ஆஃப் குரோமோசோம் செட். அதாவது ஆட்டோசோம்ஸ் அண்ட் செக்ஸ் குரோமோசோம் 2யுமே ஃபுல்லா மொத்தமா வந்து ஸ்டடி பண்ணக்கூடியது. இது ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் எம்ப்ரியோல இல்ல ஸ்பெர்ம் உடைய இல்ல ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் இன்ஃபான்ட்ல தான் இந்த ஸ்டடி பண்ணி கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதுதான் வந்து கேரியோடைப். நம்ம ஃபுல் குரோமோசோம் உடைய ஸ்டடி வந்து நம்ம இந்த மாதிரி ஜெனடிக் ஸ்டடி பண்ணி எடுக்கக்கூடியது. இப்போ நியூமெரிக்கல் அப்நார்மாலிட்டி. இப்போ ஒரு குரோமோசோம் எக்ஸ்ட்ராவோ இல்ல கம்மியாவோ இருக்கிறதுனால வர அப்நார்மாலிட்டிய என்ன சொல்றோம்னா நியூமெரிக்கல் அப்நார்மாலிட்டி. ஸோ நம்பர் ஆஃப் குரோமோசோம்ல சேஞ்ச் நடக்கக்கூடியதுனால இத அனியூப்ளாய்டி அப்படின்னு சொல்றோம். இது வந்து ஒரு செக்ஸ் குரோமோசோம்லயோ இல்ல ஆட்டோசோம். ஸோ இது 1 to 22 வந்து நம்மளுக்கு ஆட்டோசோம்ஸ். ஸோ இந்த லாஸ்ட்டா இருக்கக்கூடிய எக்ஸ் அண்ட் ஒய் வந்து செக்ஸ் குரோமோசோம். ஸோ இந்த நம்பர்ஸ்ல வந்து ஏதாவது சேஞ்சஸ் இந்த ஆட்டோசோம்லயும், இந்த செக்ஸ் குரோமோசோம்லயும் சேஞ்சஸ் வந்தா நம்மளுக்கு நியூமெரிக்கல் அப்நார்மாலிட்டி நடக்கும். இதுதான் அனியூப்ளாய்டி அப்படின்னு சொல்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய டைப் வந்து மோனோசோமி. இது எப்படின்னா டர்னர் சிண்ட்ரோம் அப்படின்னும் இத சொல்லலாம். இந்த மோனோசோமிய. அதாவது 2 எக்ஸ் இப்போ ஃபீமேல்னா 2 எக்ஸ் குரோமோசோம் இருக்கணும் இல்லைங்களா? ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ஹியர் ஒய் இங்க வந்து எக்ஸ் குரோமோசோம் இருக்கணும். ஸோ இந்த எக்ஸ் குரோமோசோம் ஃபீமேலுக்கு ஒரு எக்ஸ் குரோமோசோம் இல்லாம ஒரே ஒரு எக்ஸ் குரோமோசோம் மட்டும் இருக்கு அப்படின்னா, இது டர்னர் சிண்ட்ரோம் வர நேரிடும். வென் த சைல்ட் இஸ் க்ரோயிங் அவங்களுக்கு வந்து ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் ஒழுங்கா வளராம இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து ட்ரைசோமி. ட்ரைசோமிய டவுன் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்றோம். எக்ஸ்ட்ரா காப்பி எந்த இடத்துலனா குரோமோசோம் நம்பர் 21. இந்த குரோமோசோம் நம்பர் 21ல வந்து எக்ஸ்ட்ரா குரோமோசோம் ஆட் ஆயிட்டா தான் இது டவுன் சிண்ட்ரோமா நடக்க நேரிடும். இது வந்து உடைய டிஃபெக்ட்ஸ் என்ன அப்படின்னா, கான்ஜெனிட்டல் ஹார்ட் டிஃபெக்ட், அப்புறம் எபிலெப்சி, அப்புறம் லுகேமியா அண்ட் தைராய்டு டிசீஸ் இதெல்லாம் வரதுக்கு நேரிடும். எபிலெப்சி அப்படின்னா நம்ம வலிப்பு அப்படின்னு சொல்லுவோம் தமிழ்ல. லுகேமியா அப்படின்னாக்கா ஒரு டைப் ஆஃப் கேன்சர், பிளட் கேன்சர். அப்புறம் ஹார்ட் டிஃபெக்ட் உங்களுக்கு தெரியும். தைராய்டு டிசீஸும் மோஸ்ட் காமன். தைராய்டு ஹார்மோன்ல வரக்கூடிய டிசீஸ். அடுத்தது டெட்ராசோமி. இப்போ இதே குரோமோசோம் டபுள் பேரா இல்லாம இப்போ 4 எக்ஸ்ட்ரா பேர் ஆட் ஆயிருந்ததுன்னா, அத டெட்ராசோமி அப்படின்னு சொல்றோம். ஸோ 4 குரோமோசோம் சேர்ந்து இருக்கிறது. ஸோ இந்த செல் டிவிஷன் அப்ப இப்ப தான் நம்ம சொன்னோம் இல்லைங்களா? செல் டிவிஷன் அப்போ இப்போ 2 பேர் ஆஃப் குரோமோசோம் வந்துட்டு 2 சைட் செக்ரிகேட் ஆகணும். பட் அது எல்லாமே ஒரு சைடே செக்ரிகேட் ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த ஒரு செல் வந்து எம்ப்டியாவும், ஒரு செல் வந்து டெட்ராசோமியாவும் வந்துரும். ஸோ அத தான் நம்ம வந்து இந்த டெட்ராசோமி அப்படின்னு சொல்றோம். இது மோஸ்ட்டா வந்து அம் கேட் ஐ சிண்ட்ரோம் அப்புறம் குரோமோசோம் நம்பர் 22ல வரக்கூடியது தான் இந்த டெட்ராசோமி. ஆலிஸ்டர் கில்லியன் சிண்ட்ரோம். அது வந்து இந்த சிண்ட்ரோம் ஆல்சோ மென்டலி நியூராலஜிக்கல் டிஃபெக்ட் ஏற்படக்கூடியது. இதுவும் குரோமோசோம் நம்பர் 12ல ஏற்படக்கூடியது. இதுவரைக்கும் நியூமெரிக்கல் அப்நார்மாலிட்டிய பார்த்தோம். இப்போ ஸ்ட்ரக்சரல் அப்நார்மாலிட்டி அப்டின்னா என்னன்னு பார்ப்போம். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரல் அப்நார்மாலிட்டி ஏற்பட்டா, இப்போ இங்க பார்த்தீங்கன்னா டெலிஷன், டூப்ளிகேஷன், இன்வெர்ஷன் இது எல்லாமே இந்த குரோமோசோமுடைய ஸ்ட்ரக்சர்லயே வந்து சேஞ்சஸ் ஏற்படுறது. ஸோ ஒரு செக்மெண்ட் வந்து டெலீட் ஆகுறது, இல்ல ஆட் ஆகுறது, இல்ல அதாவது டூப்ளிகேட் ஆகுறது, இன்வெர்ட் ஆகுறது இதெல்லாம் தான் ஸ்ட்ரக்சரல் அப்நார்மாலிட்டி. ஸோ இந்த ஸ்ட்ரக்சரல் அப்நார்மாலிட்டினால வரக்கூடிய டைப்ஸ் வந்து டெலிஷன்,
ஸோ இந்த டெலிஷன் நடக்கிறதுனால உல்ஃப் ஹிர்ச்ஹன் சிண்ட்ரோம் இந்த சிண்ட்ரோம் வரும். இது வந்து பார்ஷியல் டெலிஷன் ஆஃப் ஷார்ட் ஆர்ம் ஆஃப் குரோமோசோம் நம்பர் 4. ஸோ 4th குரோமோசோமில் ஷார்ட் ஆர்மில் வந்து டெலிஷன் நடக்கிறதுனால. அடுத்தது ஜாக்கோப்சன் சிண்ட்ரோம், அப்புறம் ஆர் பிராடர் வில்லி சிண்ட்ரோம். இதெல்லாம் வந்து 11th குரோமோசோம் அண்ட் 12th குரோமோசோம் ரீஜனில் நடக்கக்கூடிய டெலிஷன்னால. அண்ட் இந்த டெலிஷன் குரோமோசோம் நம்பர் 20லையும் அதிகமாக பார்த்துருக்காங்க. அடுத்ததா டூப்ளிகேஷன். இந்த டூப்ளிகேஷன் பார்த்தோம்னா சார்காட் மேரி டூத் டிசீஸ். இது வந்து இந்த டைப் 1 டூத் டிசீஸ் எதனால வருதுன்னா குரோமோசோம் நம்பர் 17ல இந்த பெரிபெரல் மயலின் புரோட்டீன் 22 அது பிஎம்பி 22ல ஜீன் அதை என்கோட் பண்ணக்கூடிய ஜீன்ல வந்து டூப்ளிகேஷன் நடந்தா ஸோ எக்ஸ்ட்ராவா டூப்ளிகேட். ஸோ சேம் செக்மெண்ட் ஸோ ரெண்டா டூப்ளிகேட் ஆகிறதுனால இது வரது தான் டூப்ளிகேஷன். அதனால வர சிண்ட்ரோம்ஸ் வந்து இதெல்லாம். அடுத்தது இன்வர்ஷன். ஸோ சேம் செக்மெண்ட் இது வந்து இன்வெர்ட் ஆகிறது. ஸோ இது குரோமோசோம் எக்ஸ் குரோமோசோம்லையும் 3rd குரோமோசோம்லையும் அதிகமாக வரக்கூடியது. அடுத்தது இன்சர்ஷன். இன்சர்ஷன்னாக்கா நம்மளுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய குரோமோசோம் நெய்பர் குரோமோசோம்ல இருந்து ஆர் ஏதோ ஒரு குரோமோசோம் நம்பர்ல இருந்து இன்னொரு குரோமோசோம் நம்பருக்கு ஷிஃப்ட் ஆகுறது. ஸோ இது வந்து மோஸ்டா குரோமோசோம் நம்பர் 3, 7, 10, 21 இந்த மாதிரி குரோமோசோம்ல தான் ஈஸியாக இந்த இன்சர்ஷன் நடக்க முடியுது. அப்புறம் டிரான்ஸ்லோகேஷன். ஸோ டிரான்ஸ்லோகேஷனே 2 டைப்பாக பிரிக்கலாம், ரெசிப்ரோக்கல் அண்ட் ராபர்ட்சோனியன் டிரான்ஸ்லோகேஷன். ஸோ டிரான்ஸ்லோகேஷன் அப்படின்னாலே ஒரு செக்மெண்ட் இன்னொரு குரோமோசோமுடைய இன்னொரு செக்மெண்ட்ல ஆட் ஆகிறது தான் டிரான்ஸ்லோகேஷன். ஸோ இதே ரெசிப்ரோக்கல் டிரான்ஸ்லோகேஷன் அப்படின்னா 2 டிஃப்ரெண்ட் குரோமோசோம்ல நடக்கக்கூடிய எக்ஸ்சேஞ்சிங். இது ராபர்ட்சோனியன் டிரான்ஸ்லோகேஷன் அப்படின்னா என்டையர் குரோமோசோமே வந்து பக்கத்துல இன்னொரு குரோமோசோம்ல வந்து அட்டாச் ஆயிருது. இப்போ 2 குரோமோசோம் இருக்கு அப்படின்னா சாரி இது ஷார்ட் ஆர்ம் லாங் ஆர்ம். ஸோ ஷார்ட் ஆர்ம் லாங் ஆர்ம் 2 குரோமோசோம் இருக்கு அப்படின்னா ஸோ இதுல வந்து என்டையர் குரோமோசோமே வந்து ஒரு குரோமோசோம்ல வந்து அட்டாச் ஆகி இன்னொரு குரோமோசோம் ஷார்ட்டாவோ இல்லாம கூட இருக்கு. ராபர்ட்சோனியன் டிரான்ஸ்லோகேஷன். ரிங்ஸ் எப்படி நடக்கும் அப்படின்னா ஒரு குரோமோசோம்ல 2 டீலோமியர்ஸ் அதாவது லாஸ்ட்ல இருக்கக்கூடிய அந்த எட்ஜஸ் வந்து டெலீட் ஆயிட்டாலும் அதை வந்து ஃபியூஷன் ஆகி வரக்கூடியது தான் ரிங்ஸ். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரல் அப்நார்மலிட்டியும் சில டைம் நடக்கும். நெக்ஸ்ட் ஐசோக்ரோமோசோம். ஐசோக்ரோமோசோம் அப்படின்றது இந்த குரோமோசோம்ல இருக்கக்கூடிய டாப் செக்மெண்ட் அதாவது லாங் ஆர்ம் ஷார்ட் ஆர்ம்ல இப்போ ஷார்ட் ஆர்ம் வந்து சேம் ரிப்பீட் ஆகுறது. கீழே இந்த லாங் ஆர்ம் டெலீட் ஆகி திரும்ப இந்த சேம் ஷார்ட் ஆர்மே ரிப்பீட் ஆகுறது இல்லை லாங் ஆர்மே திரும்ப ஷார்ட் ஆர்மா ரிப்பீட் ஆகுறது தான் ஐசோக்ரோமோசோம். ஸோ ஃபார்மிங் அ மிரர் இமேஜ் காப்பி. அதனால இது வந்து மோஸ்டா டெட்ராசோமி 18 குரோமோசோம்ல பார்க்க முடியும். இந்த குரோமோசோமல் அப்நார்மலிட்டி மூலியமா நம்மளுக்கு வர டிஃபெக்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா டிசீசஸ் என்னென்ன அப்படின்னா கேன்சர்ஸ் அதில் ஒன்று. கேன்சரில் வந்து இப்போ ஹைப்ரிட் ஜீனாலேயோ இல்லை ஃபியூஸ்டான ப்ரோட்டீன்ஸ்னாலேயோ ஏற்படக்கூடியது தான் கேன்சர். ஸோ இல்லை டீரெகுலேஷன் ஆஃப் ஜீனோடைய ரெகுலேஷன் கரெக்டாக இல்லைன்னா இல்லை ப்ரோட்டீனுடைய ஓவர் எக்ஸ்பிரஷன்னாலேயோ இல்லை இந்த டியூமர் சப்ரஸர் ஜீனுடைய லாஸ்னாலேயோ நடக்கக்கூடியது தான் இந்த கேன்சர். டிஎன்ஏ டேமேஜ் டியூரிங் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் அப்போ இந்த டிஎன்ஏ ரிப்பேர் சிஸ்டம் இந்த ஸ்பெர்ம்ல இருக்கக்கூடிய மெட்டர்னல் டிஎன்ஏ ரிப்பேர் சிஸ்டம்ல எரர்ஸ் வரதுனால தான் இந்த ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ்ல வந்து டிஎன்ஏ டேமேஜ் நடக்குது. இப்படி ஒரு டிஎன்ஏ டேமேஜ் நடந்தால் கண்டிப்பாக குரோமோசோமலோடைய ஸ்ட்ரக்சரில் அப்ரேஷன் ஆர் அப்நார்மலிட்டிஸ் ஏற்படும். ஸோ அதனால ரிசல்ட் ஆகிற ஜைகோட்ல வந்து அப்நார்மலிட்டிஸ் ஏற்படும். ஸோ இந்த ஸ்பெர்மட்டோசுவால வந்து எதனாலையெல்லாம் வந்து இந்த மாதிரி டிஎன்ஏ டேமேஜ் நடக்கும் அப்படின்னா காசஸ் பிகாஸ் ஆஃப் டொபாக்கோ ஆர் பென்சீன் இன்செக்டிசைட்ஸ் பர்ஃப்ளூரோனேட்டட் காம்பவுண்ட்ஸ். இதனால மோஸ்டா வந்து இந்த மாதிரியான இண்டஸ்ட்ரீஸ்ல ஒர்க் பண்ணக்கூடியவங்க ஆர் மோர் எக்ஸ்போஷர் ஆஃப் தீஸ் ப்ராடக்ட்ஸ்ல இருக்கக்கூடிய மென்ஸுக்கு வர்றது தான் இந்த டிஎன்ஏ டேமேஜ் இன் ஸ்பெர்மட்டோசுவா. அடுத்ததான் நம்ம முன்னாடியே பார்த்தோம் டிடெக்ஷன் வந்து கேரியோடைப் ஜெனடிக் ஸ்டடி பண்றது மூலியமா தெரிஞ்சிரும் அப்படின்னு. ஸோ வேற என்ன வந்து மெத்தட்ஸ் அப்படின்னா டெக்னிக்ஸ் என்னென்ன அப்படின்னா ப்ரீநேட்டல் டயக்னோசிஸ் ஆஃப் ஃபீட்டஸ். ஸோ ஃபீட்டஸை பிறக்கிறதுக்கு முன்னாடியே டயக்னோஸ் பண்ண வேண்டியது. அப்புறம் அமினோ சென்டசிஸ். ஸோ குரோனிக் வில்லஸ் சாம்பிளிங் இந்த வில்லஸ்லேருந்து சாம்பிளிங் எடுத்து கண்டுபிடிக்க முடியும். இல்லை சர்க்குலேட்டரி ஃபீட்டல் செல் இதுவும் எடுத்து நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். எம்ப்ரையோவை இம்ப்ளான்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பண்ணக்கூடிய ஸ்டடி தான் பிளாஸ்டோசிஸ் பயோப்சி. இந்த ப்ரீ இம்ப்ளான்டேஷன் டயக்னோசிஸ் ஆஃப் எம்ப்ரையோ அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இப்போ லிம்போமா ஆர் லுகேமியா இந்த இம்யூன் செல்ஸ்லயோ இல்லை பிளட் செல்ஸ்லயோ வந்து நம்மளுக்கு ஸ்கிரீனிங் பண்ணணும் அப்படின்னா இந்த போன் மேரோ பயோப்சி மூலியமா தான் ஸ்டடி பண்ண முடியும். குரோமோசோமல் அப்நார்மலிட்டிக்கு கொடுக்கக்கூடிய தெரப்பி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கீமோதெரப்பி. இந்த கீமோதெரப்பியில வந்து மெல்ஃபாலான் அப்படின்ற பைஃபங்க்ஷனல் ஆல்கலேட்டிங் ஏஜென்ட் தான் கொடுத்து வந்து நம்ம இந்த கீமோதெரப்பி பண்றாங்க. பட் ஸ்டில் மோர் ஸ்டடிஸ் ஆர் நீட் டு இன்வால்வ் இன் திஸ் குரோமோசோமல் அப்நார்மலிட்டி.
இந்த வீடியோவும் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், ஷேர் அண்ட் லைக்.